என்னடா பாக்குற? இல்ல நான் சேவனேன்னு இருக்கேன். என்ன பேட் எடுக்கிறான்? ஐயோ சைக்கோ பேலடா நீ. ஏமா உன்னை எதுனா பண்ண மாட்டேன் போ. ஐயா இப்ப ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? அண்ணா இது மாதிரி பேட் இருக்கா? தம்பி இது மாதிரி பழைய பேட்லாம் இங்க இல்லப்பா. நான் பழைய பேட்லாம் சொல்லாதண்ணா, ரொம்ப ராசியான பேட்டு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இது மாதிரி பேட் வந்தா எடுத்து வைங்க. ஒன்ன எப்படிப்பா நம்புறது? அட என்ன நீங்க என்ன நம்ப மாட்டீங்க? இந்தாண்ணா இதுல 2000 ரூபாய் இருக்கு, அது மாதிரி பேட் வந்தா எடுத்து வைங்க. லூசு பேலா இருப்பானோ, பழைய பேட்டுக்கு 2000 ரூபாய் தரான். சரி வந்த வரி லாபம். A few minutes later. அண்ணா பால் இருக்காண்ணா? என்ன பால் வேணும் தம்பி? தம்பி அந்த பேட் எனக்கு தெரியாப்பா. அதெல்லாம் தர முடியாதுண்ணா. எவ்வளவு நாளும் காசு தரேன்ப்பா. எவ்வளவு நாளும் தருவீங்களா? அப்ப 3000 ரூபாய் கொடுங்க. 3000 தான் தம்பி. இரு தம்பி, இந்தாப்பா வச்சுக்கப்பா. பேட்டை கொடுப்பா. அவ்வளவுதான், நாளைக்கு அந்த தம்பி வந்தா 4000 வித்துறாண்டே தான். 1000 ரூபாய் நமக்கு லாபம். A few minutes later. யோ என்னையா ஆச்சு? எல்லாம் குளிச்சிட்டு இருக்கீங்க. யோ எங்கயா போற நீ? யோ நீ ஏன் குளிக்கிற? என்ன எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க, என்ன பண்றானுங்க? யோ எதனா சொல்லுங்கய்யா. உயிரை காப்பாத்திக்க அதான் சொல்லுவேன் நானு. என்ன ப்ரோ சொல்ற? பின்னாடி பாரியா. பின்னாடியா? ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துங்க. கொஸ்டின் கேட்க போறேன், எல்லாம் ரெடியா இருங்க. ஐயோ ஐயோ செத்தோண்டா. வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியா? மச்சான் உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. மச்சான் உனக்கு தெரியுமாடா? தெரியாதுடா. நீ சொல்லு. தெரியாது சார். ஏண்டா தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஸ்கூல் வரியா நீ? நல்லா மூஞ்ச பாரு, முருங்கக்கா மாதிரி ஏஞ்சி முடி போறா. ஐயோ அடுத்து நம்மகிட்ட கேட்பாரு. டேய் ராஜே நீ சொல்லு. சார் அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அதான்டா. சொல்லு 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 சொல்லு. அதான் சார் மைட்டோகாண்ட்ரியா. அது சொல்லுடா. அதுதான் சார். டேய் அதான்டா சொல்லுடா. அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. டேய் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். கோப்பமான தெரியாதுன்னு சொல்றதுக்கு உன்னோட பியானோ வச்சிட்டு இருந்தியா? ஏஞ்சி முடி போடுறா. டேய் நீ சொல்லு. Mitochondria are essential organelles as now as the powers of the cell. சூப்பரா சூப்பரா. மச்சான் எனக்கு தெரியாதுடா, சும்மா சொன்ன சார் ரைட்னு சொல்லிட்டாங்கடா. குப்பர் போட்டு குப்பர் அடிக்க. இதுதான் பியூட்டடா. உரானிக்கு கிழிச்சு. டேய் எங்கடா இருக்கீங்க? வரீங்களா இல்லடா? வேணே வந்துட்டா. மச்சான் இங்க பாரு. டேய் வேணுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், காசு கொடுங்கடா. காசு வேணாம். காசு கொடுங்க. காசு வேணாம். டேய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காசு கொடுத்துருங்கடா. சேரா சேரா நவுரா. டேய் சுருட்ட வரலல்ல? எனக்கு தெரியலடா. தெரியலையா? சுருட்ட சூற விட போறேன்டா. டேய் சுருட்ட அலப்பற பண்ணிடாதடா. டூர் அமைதியா போயிட்டு வரணும்டா. டேய் மச்சான் நான் முன்ன மாதிரி இல்லடா. அப்பாடி உள்ள போடா. என்ன வைப்ரேஷன் ஆவறா? மச்சான் சுருட்ட. அமைதியா போய் உட்கார்றா. மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏன்டா நீ வேற பயப்படுறிய? வரீங்களா இல்லடா? டைம் ஆயிடுச்சுடா. என்ன ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலாம். தாய் சுருட்ட சூறடா. டேய் பாட்டா பண்றா. A few minutes later. இவன் வாமிட் கேஸ். இவன் பக்கத்துல வேணாம். இவன் பக்கத்துல உட்காரவே கூடாது. ஐயோ சுருட்ட டேஞ்சரு. டேய் நீ வாமிட் எடுப்ப? தலைகில தொங்க விட்டாலும் வாமிட் எடுக்க மாட்டேன்டா. அப்ப சரிடா உன் பக்கத்துல உட்கார. டேய் இந்த பக்கம் வா, நான் ஜன்னல் சீட்டு போறேன். நோ டிரைவர் அண்ணா, வண்டி அண்ணா. இந்தா விளையாடு. ஏச்சி விளையாடுற.
சரி விளையாடு. நிலம் எடுக்கமாடா? எது நிழல் எடுக்குமா? கை நடுக்கும். ஏய் சீக்கிரம் விளையாடுறோட, இடம்லாம் அதிருது. எதனா டைட்டா பிடிச்சுக்கிறேன். என்ன அளவுல எடுக்கிறான்? டேய் பயங்கரமா விளையாடணும் சுருட்ட. அதான் போலடா. டேய் யாரா பவுலிங் போடுறது? வேற யாரு? நம்ம ராஜி தான். ராஜே பவுலிங் போட. அந்த ஓட்டம். அங்கே இல்ல. ஏன் என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலு, நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா, ஆனா பால் எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு, ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு, சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. ஏன் இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு அடிச்சு பழைய பால் ஆக்கிட்டானோடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு, யாருக்கும் வேணாம். சுருட்ட கரெக்டா இருப்பான். சுருட்ட போட்டோம். ஏ சிச்சி நாத்த முத்து பேல, நீ மட்டும் அங்கே நில்லே. ஏண்டா நீங்களாச்சும் பாலுக்குன்னு மரியாதை கொடுப்பீங்களா? அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா, ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட்டை எப்படி கொடுக்காதீங்கடா. இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா, எச்சு துப்புனோமா, முன்னாடி 2 தேய் பின்னாடி 2 தேய் போய்கிட்டே இருக்கணும். தமிழ்ல 45, இங்கிலீஷ்ல 73, மேக்ஸ்ல 62, 82, 98. ஏங்க புள்ள எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாங்க. என்னடி சொல்ற? இங்க கூட நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. பண்ணடா அங்க அப்பா வேணா ரிசல்ட் போய் உட்கார்ந்திருக்கா. இங்க படுத்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கியா? தக்காளி கிழிச்சு போடுவான். சீக்கிரம் வாடா. அப்போ கனவா? சிச்சி. A few minutes later. தமிழ்ல 7, இங்கிலீஷ்ல 8, மேக்ஸ்ல என்னடா மார்க் எடுத்து வச்சிருக்க? 7, 8, 6 கவுண்ட் ஒண்ணு பேரு. ஒரு தடவை 35 எடுத்திருக்கான். ஏங்க புள்ள ஒரு சப்ஜெக்ட் 35 எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. எது? ஒரு சப்ஜெக்ட்ல 35 எடுத்து பாஸ் ஆயிட்டானா? இங்க கூட அடியே டோட்டல் டி அது. இப்ப நம்ம பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போறோம். ஆடு மாடு பன்னி. இப்ப நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆடு மாடு பன்னி. பப்ளிக் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 4 3 5 2 1 1 மார்க் பண்றா. டேய் என்னடா எல்லா क्वेश्चन மார்க் ஆயிருக்கு? சார் ஏதோ தப்பா சொல்லிட்டீங்க போல சார். எல்லா क्वेश्चन மார்க் ஆயிருக்கு சார். தம்பி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். மச்சான் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுடா, படிக்கணும்டா. பப்ளிக் எக்ஸாம்ல எவன்டா படிப்பான்? நான்லாம் கதை தான் அடிப்பேன். என்னடா சொல்ற? மூடிட்டு பாடுறான்னு சொல்றேன். சரி மச்சான். A few minutes later. என்ன படிக்கிறான் மச்சான்? நான் படிக்கலடா, சும்மா பேஜ் நம்பர் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன்டா. அடங்கொப்ப மோன. யார நம்புறதுனே தெரியல. நம்ம படிச்சாதான் உண்டு. ஒழுங்கா தூங்காம கரெக்டா உட்காந்து படிக்கிறோம். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு என்ன ரோட்டை பார்த்து வர முடியுங்க? போன கூட என்ன லவ்வா பொண்ணுகிட்ட பேசினா உலகத்தையும் மறந்துடுறது. சொல்லுமா. ஆமாண்டா அவன் அப்படிதான். நீ வரமா இருமா, சாப்பிடாதானமா 5 நிமிஷமா வரமா இருமா. சும்மா சும்மா போன் அடிக்கிறமா இருமா, சாப்பிடாதானே அது வந்துடுறேன்.
உங்க வீட்ல எல்லாம் உங்க அம்மா கால் பண்ணி கேக்குறாங்க சாப்பிட்டியான்னு. ஆனா எங்க வீட்ல எங்க அம்மா கால் பண்ணி கேட்க மாட்டாங்கடா. ஏன்டா கேட்க மாட்டாங்க? நான் வரும்போதே சாப்பிட்டு தான்டா வந்தேன். ஆராரிராரோ, நான் இங்கே பாட. மச்சான் மணி எத்தனடா? ஆறுடா. மச்சான் எங்கடா போறா? மணி 6 ஆயிட்டுடா. அம்மா தேடுவாங்கடா. டேய் என்னவா உனக்கு சும்மா சும்மா அம்மா சென்டிமெண்ட் போட்டுட்டு இருக்கான்? ஏய் பசங்களாம் அங்க இருக்காங்க, நீ எங்கடா போயிட்டு இருக்க? டேய் இப்போ ஏன்டா அவன் இதை கேட்டு தொலைஞ்சான்? பசங்கள்லாம் அங்க இருக்கீங்க, ஆனா எங்க அம்மா வீட்டுல தானடா இருக்காங்க.